இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் அரிசி வந்து மார்னிங் எந்திரிச்சோன்னே கொஞ்சமாக இருந்தங்காட்டி ஊற வச்சுட்டு சரி மதியத்துக்கு மட்டும் சாப்பாடு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே ஃப்ரைடேனாவே சாம்பாராக தான் போகும். இந்த தடவை சாம்பார் கண்டிப்பாக செய்யக்கூடாது. சுண்டல் வந்து ஆல்ரெடி அத்தை ஊற வச்சுருந்தேன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி அது முளைக்கட்டி வைக்கலான்னு நைட்டு காட்டன் டவலில் மூடி வச்சுட்டு தான் படுத்தேன். பட் என்னென்னு தெரில, மார்னிங் முளை கட்டவே இல்லை. அது இன்னும் ரொம்ப நேரம் ஆகணுமா என்னன்னு தெரில. சரி கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அரிசியும் கம்மியாக இருந்துச்சு இல்லை. ஸோ அதனால் வந்து மார்னிங் வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு டீயை நான் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கறி குழம்பு டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம சுண்டல் குழம்பு செய்யணும்னு சொல்லிட்டு நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், சோம்பு இதெல்லாம் தனியாக அரைச்சிக்குவேன். அதுக்கப்புறம் வதக்கறதுக்கு தனியாக வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சுட்டு கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சதையும் எடுத்து ஊற்றிடுங்க. அப்புறம் ஆல்ரெடி ஊற வச்சுருப்போம்ல அந்த சுண்டலையும் எடுத்து போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற எல்லா தூளும் போட்டுருவேன். நான் நிஜமாலுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதனால தான் டேஸ்ட்டு வருதான்னு தெரில. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள், கறி மசாலா, கரம் மசாலா இது எல்லா மசாலாவும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு உப்பு போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துருவேன். ரொம்ப ரொம்ப அருமையாக கமன்னு நம்மளுக்கு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிரும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசும் வணக்கிடுவேன். அப்புறம் மாங்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சு அப்படியே சைடிஷ் வச்சு சாப்பிட்டாச்சு.